ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நான் வந்து தையல் தொழில் வந்து வீட்டில் தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்னுமே வருமானம் ஜாஸ்தியாகும். நம்ம இந்த தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போகலாம். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். நான் என் தொழிலை வந்து நான் இன்னும் மேலே வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்க்கா. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறவங்க, கடை வைக்கணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இல்லை நான் வீட்டில் இருந்தே நான் அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் வீடு வந்து சொந்த வீடாக இருக்குது, இல்லை வந்து வாடகை வீடாக இருக்குது அப்படின்னாலும் கூட ஒரு 2 மிஷின் எடுத்து போட்டு நீங்கள் வந்து தையல் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா இன்னும் நிறைய கஸ்டமர் வேணும், நிறைய வந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து இந்த தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் வந்து தையல் வந்து சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது 4 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வருவாங்க, நமக்கு தெரியாதவங்களும் வருவாங்க. அவங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு தைக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆர்டர் வர ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை வந்து நகர முடியும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதமும் நமக்கு ஒரே மாதிரி வந்து ஆர்டர் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 300 கஸ்டமராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். 300 பேராக நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு எப்போவுமே ரெகுலராக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த கஸ்டமர் புதுசாக வந்தாலுமே நீங்கள் வந்து நோன்னு சொல்லாமல் ஆர்டர் எடுத்து பழகுங்க. அப்போனா தான் அந்த தொழிலை வந்து நம்ம வந்து எந்த கேப்புமே இல்லாமல் தைக்க முடியும். நிறைய பேர் வந்து 1 மாதம் ஃபுல்லாக உட்காந்து கஷ்டப்பட்டு தைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு துணியே இல்லைக்கா, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணணும்னா, கடை வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் வந்து பீஸ் ரேட்டுக்கு கூட தைச்சி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய கடையில் வந்து இப்போ வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சும்மா இருக்க நேரம் வந்து அந்த மாதிரி கூட தைக்கலாம். நமக்கு அது வருமானமும் கூட. சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வருமானம் வரும். அதுக்காக சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவங்க எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து வீட்டில் வச்சு தைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு வாரம் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு துணி இருக்குது, ஒரு வாரம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வாரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட் எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம ப்ளவுஸ் வரும்போது நமக்கு தைக்கிறதுக்கு ஓடாது. அதனால் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து கையில் ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு துணி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கடை வைக்கணும்னு ஆசைலாம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கடைக்கு தேவையான அட்வான்ஸு வாடகை வந்து எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வந்து கம்மியாக வாடகைக்கு பிடிக்கிறோமோ அதான் நல்லது. ஏன்னா நம்ம தைக்கிற காசுலேருந்து தான் நம்ம அந்த வருமானம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக நம்ம கடன் வச்சா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து வேலைக்கு வைக்கணும், அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் வைங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நமக்கு தான். நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைச்சாலும் நம்மகிட்ட தான் அந்த காசு. ஆனால் நம்ம ஒரு கடன் வைக்கும்போது அதுக்கு தேவையான வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். அது வந்து லேக்ஸ் கணக்கில் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் யோசிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகுமா, இதுக்கு வந்து நம்ம கையில் பணம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடை வைக்கிறது பெருசு கிடையாது, அதை வந்து எடுக்காமல் நம்ம கண்டினியூஸாக நடத்துறது தான் பெரிய விஷயம். அதனால் நீங்கள் வந்து கையில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. கடன் வாங்கி கடை வைக்காதீங்க. அது வந்து நீங்கள் வந்து வட்டி கட்டியே உங்களுக்கு வந்து தைச்ச காசெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடை வைக்கிறது வந்து நமக்கு வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஓன் காசை வச்சு நம்ம வந்து அந்த கடையை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு உழைங்க. ஒரு வருஷம் வந்து கண்டினியூஸாக உழைச்சி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களால் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளால் வந்து சம்பாதிச்சு வாடகைலாம் கொடுக்க முடியும். அதை பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து தையல் வந்து கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வர்ற பிள்ளைங்களே வந்து நமக்கு வந்து யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சொல்லிக் கொடுக்கும்போதே அதில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களே வந்து வேலைக்கு கூட வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு நம்பிக்கையான ஆள் கிடச்ச மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து கடை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து கடை வைக்கணும்னு ஆசைக்கா, அதனால் நான் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை வந்து நான் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். நானுமே கடை வைக்கணும்னு ஆசைலாம் இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய அமௌண்ட் வந்து சேமித்து வச்சுட்டு நம்மளால் வந்து நம்ம குடும்பம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கடன் வாங்கி நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியும் பாதிக்கும். அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்து கடை வைக்க முடியும். இது போக நம்ம வந்து வீட்டிலேருந்து உழைக்கும் போது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து தைக்க முடியும். நம்ம கடை
கடைன்னு ஒரு பிஸ்னஸ்ன்னு வைக்கும்போது நம்ம வந்து அங்கே தான் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைங்க, நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து கடை வைக்கும்போது யோசிக்கணும். நம்ம வெறும் கடை தான் வைக்கணும்னு ஆசைக்கு நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத விட இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கடன் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே உங்கள் தையல்லையும் சரி கட்டிங்லேயும் சரி நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நிறைய கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அந்த அளவு ப்ளவுஸில் என்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய அளவு ப்ளவுஸ் கொடுக்குறதுலே வந்து கடையில் தைச்சதுலாம் வந்திருக்கும். அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத பாருங்கள். கடையில் தைக்கும்போது நமக்கு ஓவர்லாக்லாம் வரும். வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஓவர்லாக் வச்சுருப்பீங்க, சில பேர் வந்து வச்சுருக்க மாட்டீங்க. என்கிட்டலாம் வந்து ஓவர்லாக் கிடையாது. அப்படி ஓவர்லாக் வந்து தச்சு கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து பிஸ்னஸாக எடுக்க முடியும். கற்றுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறமா உங்கள் தொழிலை வந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா கஸ்டமரை வந்து எப்படி சமாளிக்கிறது, எப்படி வந்து பேசுகிறது அதையுமே கற்றுக்கோங்க. ஒரு கடை வைக்கும்போது நம்ம வந்து எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் கூட கற்றுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு கடை திறக்க முடியும். இன்னும் வந்து நிறைய உழைக்கணும். நம்ம வந்து ஒரு கடை இல்லை வீட்டிலேயே வந்து ஒரு 300 கஸ்டமர்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தைக்கிறத ஸ்பீட் பண்ணணும். நிறைய வந்து தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 11 ப்ளவுஸ் தைச்சா மட்டும்தான் நம்ம உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் அதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கஸ்டமர்லேருந்து ஒரு கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சொன்ன டயத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி எப்போவுமே இருக்கணும். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ப்ளவுஸை கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருங்க. அப்போனா கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகரிப்பாங்க. இந்த பிகினராக இருக்கவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒன்று சொல்லி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம், அந்த பொண்ணு தர்றாளா தரலையா அப்படின்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நிறைய பிகினராக இருக்கிறவங்களும் இப்படி பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல டெய்லராக இருக்கவங்க கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் தப்பு நம்ம. ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேர் வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அது மாறவே மாறாது. அதனால் நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் தைக்கிறதுக்கு காசு வாங்குறதுலேயும் கராராக இருக்கணும். அதுவுமே உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் வந்து காசு கேட்குறதுக்கே பயப்படுவீங்க. அவங்க வந்து பிறவு தரேன்னு சொன்னால் சரின்றுவீங்க. ஃபோன் பண்ணி கூட கேட்க பயப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிற பிகினர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க, எப்படிக்கா கேட்குறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கெலாம் பயந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து தொழிலை வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம தைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தைச்சதுக்கு காசு வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதுலேயுமே நீங்கள் கரெக்டாக இருங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ப்ளவுஸ் கொடுத்தோன்னா காசு வாங்கி பழகினா மட்டும்தான் அவங்க வந்து ரெகுலராக காசு கொடுத்துட்டு ப்ளவுஸை வாங்குவாங்க. இல்லைனா ஏதாவது சாக்கு சொல்லி நமக்கு வந்து 1 வாரம் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கொடுக்காமல் இருக்கவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து வெளியில் நிறைய அமௌண்ட் வந்து தச்சு கொடுத்துருக்கேன்க்கா ஆனால் எனக்கு காசு வரல அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரியும். ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு போகிற வரைக்கும் வேறு மாதிரி பேசுவாங்க. வாங்கிட்டு போய் அவங்க 10 தடவை அந்த ப்ளவுஸையே யூஸ் பண்ணால் கூட அமௌண்ட் வந்து நம்ம கேட்குற வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற கஸ்டமர்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து முதல்லே வந்து காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை வாங்கிக்கோங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. அதனால் நமக்கு 2 கஸ்டமர் போனாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்கு கூலி கண்டிப்பாக முக்கியம். நம்ம வந்து ஏமாத்தலை, பொய் சொல்லலை. நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம், அதுக்கு அமௌண்ட்டு தான் கேட்குறோம். நீங்கள் தைரியமாக கேளுங்க. அந்த தைரியம்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து உங்களால் ரன் பண்ணவும் முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நானுமே இந்த மாதிரி தான் வந்து பயந்துலாம் இருந்திருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களுமே இதே மாதிரி வந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.